வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். நேற்று ஜூன் 5ஆம் தேதி நான் சொன்னது போல இன்று அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார்கள். அது பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றன என்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அந்த மைசூர் குடகுமலை பயணத்தின் போதே பேசப்பட்டது. அது கிட்டத்தட்ட திமுகவில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான மாற்றங்கள் நடக்கப் போகின்றன என்று சொல்கிறார்கள். இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்ப்போம். முதலில் இன்று அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், திருப்பூர் ஆனந்தன் உள்ளிட்ட அதிமுக புள்ளிகள் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இணைந்த விதம்தான் அதிமுகவினர் மத்தியிலும், இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகத்தினர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னன்னா, இன்று காலை 10 மணிக்கு பனையூர் ஆபீஸ் வந்துருங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. MC சம்பத்து, கடம்பூர் ராஜு இவங்கெல்லாம் நாங்க முன்னாள் அமைச்சர்கள், நாங்க விஜய் சார் முன்னிலையில சேரணும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. ஆனால் புசி ஆனந்த் அவர் என்ன சொன்னார்னா, விஜய் சார் இப்ப CM, அவர் வர்றாராங்கிறத நாங்க கடைசி நேரம் வரைக்கும் எங்களுக்கு உறுதி கிடையாது. நான் இருக்கேன், ஆதவர்ஜினா இருக்காங்க, எங்க முன்னிலையில் நீங்க சேருங்க என்று அவர்களிடம் சொல்லி அந்த அப்பாயின்மெண்ட்டை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். இந்த நிலையிலே காலை 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் என்று சொல்லப்பட்டது. 10 மணிக்கெல்லாம் நேற்று மாலையே இவங்க அவங்களோட ஆதரவாளர்கள்லாம் கூட்டிக் கொண்டு அவங்க சென்னையில இருந்தாங்க. இன்று காலை கரெக்டாக 10 மணிக்கு, ஏனென்றால் பனையூர் ECRல இருக்கு, இவங்க சென்னையிலிருந்து ECRக்கு நேராக போய் காலை 8:30 மணிக்கே கிளம்பி 10 மணிக்கெல்லாம் அங்க போயிட்டாங்க. போனால் பனையூர் வெற்றி கழக வாசல் பெரிய கேட் போடப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் கார்ல வெளியே நிக்கிறாங்க. 10 மணி ஆச்சு, 10:30 மணி ஆச்சு, 10:45 ஆகிட்டே இருக்கு. வெற்றி கழகத்தின் வாசல் கதவு திறக்கப்படவே இல்லை. ஒரு காலத்தில் கடம்பூர் ராஜுவை இப்போதைய முதலமைச்சர் விஜய் அவருடைய படத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள், அதாவது இந்த இலவச மிக்சி கிரைண்டர் தூக்கி எறிவாங்கல்ல விஜய் படத்துல, அந்த காட்சி ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அப்போது செய்தி தொடர்பு துறை மந்திரியாக இருந்தவர் கடம்பூர் ராஜு. அப்போ கடம்பூர் ராஜுவை பார்க்க விஜய் உட்கார்ந்தார். அதை அப்படியே நீ ரிவைண்ட் பண்ணி பார்த்தா விஜய்க்காக இல்ல, விஜயுடைய கட்சியுடைய நிர்வாகிகளை, அந்த அமைச்சர்களை பார்த்து சேர்வதற்காக கடம்பூர் ராஜு இன்னைக்கு கேட்டுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு. விஜய் படத்துல ஒரு வசனம் வரும்ல, வாழ்க்கை ஒரு வட்டம், அன்னைக்கு மேல இருக்கிறவனுக்கு கீழே இருப்பான், இப்ப கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேல இருப்பான்னு. அதே போல கடம்பூர் ராஜு உள்ளிட்டவர்கள் எல்லாம் வெளியே காத்து கொண்டிருந்து 12 மணிக்கு தான் உள்ள போய் இணைந்திருக்கிறார்கள். அந்த இணைந்த பிறகும் அவர்கள் கொடுத்த பேட்டி இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. விஜய் சார் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன் என்றெல்லாம் அவர்கள் பேட்டியிலே என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த இணைப்பில் எடப்பாடி பழனிசாமியை விட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை விட அதிக அதிர்ச்சி அடைந்திருப்பது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தான். என்னங்க, அவங்களை நோக்கி தானே எல்லாரும் வர்றாங்க, அப்புறம் எதுக்கு அவங்க அதிர்ச்சி ஆகணும் என்று கேட்டால், ஆளுங்கட்சியான TVKவின் முக்கியமான மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இன்று புசி ஆனந்திடம், என்னென்ன இப்படி எல்லாரும் வதவதன்னு வந்துட்டே இருக்காங்க, அப்ப இந்த இயக்கத்தை நம்பி ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம் இந்த காலகட்டத்திலிருந்தே இருந்த எங்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு MC சம்பத்து நம்ம வேட்பாளர்கிட்ட தோத்து போனவர், 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டவர். அதே போல அங்கே கடம்பூர் ராஜுவும் நமது வேட்பாளரிடம் தோற்றவர். இப்படிப்பட்ட இந்த நிலையில் மக்கள் அவங்க வேண்டாம் நம்ம வேணும் அப்படின்னு ஓட்டு போட்டு தான் நமக்கு ஓட்டு போட்டு நம்மளை வெற்றி பெற வச்சிருக்காங்க. நம்ம எதிர்த்து தோற்றவர்கள் மீண்டும் நம்ம கட்சியிலே சேர்றாங்க, நம்ம அதையும் அனுமதிக்கிறோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டுலையும் மாத்தி மாத்தி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த இணைப்பு விழாவில் ஆதவர்ஜுனா பேசும்போது நமது முதலமைச்சருக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, கலைஞர் ஆகியோரை பிடிக்கும், அதனால் ஜெயலலிதாவின் அணுக்கமான தொண்டர்கள், ஐயா கலைஞரின் அணுக்கமான தொண்டர்கள், இவர்கள் எல்லாம் இங்கதான் வரணும், TVKக்கு தான் வரணும் என்று வேற அழைப்பு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் அங்கேயே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் உள்ளாட்சி தேர்தல் நேரத்துல வெறும் பதவிக்காகத்தான் அவங்க இங்க வர்றாங்க, அவர்கள் உள்ளே வரும்போது எங்களுடைய நிலை என்ன என்ற கேள்வியை இப்போதே பதட்டத்தோடு கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதெல்லாம் முதலமைச்சர் மற்றும் கட்சியின் தலைவரான விஜய் காதுகளுக்கு போகிறதா இல்லையா என்பதே எங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் TVKயுடைய மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுடைய பெரிய புலம்பலாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதிரடி மாற்றங்களுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறது. ஓரிரு நாட்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய மகன் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், மாப்பிள்ளை சபரீசன் உள்ளிட்டோரோடு அண்டை மாநிலமான கர்நாடகாவில் மைசூரிலே சென்று
ஓய்வெடுத்து வந்தார். அந்த ஓய்வின் போது சில முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த நிலையில் அறிவாலய வட்டாரத்தில் இப்போது சொல்லப்படும் முக்கியமான தகவல் என்னவென்றால், திமுகவின் பொதுச் செயலாளர் என்ற அந்த உயர்ந்த இடத்துக்கு இப்போது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியில் இருக்கக்கூடிய ராசா நியமிக்கப்பட இருக்கிறார் என்பதுதான். நியமிக்கப்பட இருக்கிறார் என்பதை விட அவர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார். ராசா திமுகவின் பொதுச் செயலாளராக விரைவில் தேர்வு செய்யப்பட இருக்கிறார் என்பதுதான் அறிவாலய வட்டாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். 2020ஆம் ஆண்டு இப்போதைய பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அந்த பதவிக்கு வந்தார். அப்போது ஊரடங்கு கோவிட் நேரத்தில் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக பொதுக்குழு கூட்டப்பட்டு அவர் அந்த பதவிக்கு வந்தார். அவருக்கு வயது இன்று கிட்டத்தட்ட 85 வயதுக்கு மேல் ஆகிறது. இந்த தேர்தலில் கூட அவர் போட்டியிட்டார். அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவரால் சரியாக உரையாற்ற முடியவில்லை. வேகமாக பிரச்சாரத்திலே ஈடுபட முடியவில்லை. அமர்ந்தே உரையாற்றினார். சில நேரங்களில் பிரச்சார கூட்டங்களிலேயே துரைமுருகன் அவர்கள் தன்னையும் அறியாமல் உறங்கிய நிகழ்வுகளும் கூட நாம் பார்த்தோம். இவ்வளவு வயதான நிலையில், இவ்வளவு முதிய நிலையில் ஏன் இப்படி இவர் ஸ்டைன் பண்ணிக்கிறாரு, இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாரு என்று கூட அவர் மீது அக்கறைப்பட்டவர் எல்லாம் கேள்விகளை எழுப்பினார்கள். ஆனால் அவர் தேர்தலில் போட்டியிட்டார். நான் இந்த தொகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன் என்று உருக்கமாக மக்களிடம் வேண்டுகோள் வைத்து அந்த தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் அவர் தோற்று போனார். இந்த நிலையில் இப்போது இந்த 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜெனரேஷன் கேப்ல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கு. இந்த ஜெனரேஷனோட அவங்களோட அந்த ரெப்ரசன்டேஷனை டிஎம்கே இன்னும் அடாப்ட் ஒத்துக்கவே இல்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு திமுக தலித் விரோத கட்சி என்ற முத்திரையும் திமுகவுடைய எதிர்கட்சிகளால் சுமத்தப்பட்டு வருகிறது. விஜய் அவர்களுடைய ஆட்சி ஒரு ப்ரோ தலித் ஆட்சி என்ற ஒரு பார்வையும், இன்னும் சொல்ல போனால் விசிக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி இந்த ஆட்சியில் பங்கேற்று அமைச்சராகவும் ஆகிவிட்ட நிலையில் இப்போது இந்த முத்திரை குத்தப்படுகிறது டிஎம்கே மீது. இன்னும் சொல்ல போனால் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு இந்த கூட்டணி கட்சிகள் வெளியேறியது குறித்து ராசா ஒரு விமர்சனம் செய்திருந்தார். அதான் ரொம்ப மிக பரபரப்பாக பேசப்பட்டது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளையும் முஸ்லீம் லீக்கையும் இதுதான் அவர் அந்த விமர்சனத்தை எழுப்பியிருந்தார். ஒரு தலித் கட்சியை எதிர்ப்பதற்கு நீங்கள் தலித்தை பயன்படுத்துகிறீர்களா என்ற விமர்சனங்கள் எல்லாம் வந்தன. இப்படிப்பட்ட இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியை விட்டு போய்விட்டது. விஜய் ஆட்சி ஒரு ப்ரோ தலித் ஆட்சி என்ற ஒரு பெயர் அதற்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுக அதனுடைய தலித் ஓட் பேங்கை தக்க வைக்கணும். இன்னொரு பக்கம் அந்த சமூக நீதி என்ற வார்த்தைக்கு நாங்கள் தான் உயிர் கொடுக்கிறோம் என்பதையும் நிரூபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் ரொம்ப ஆக்டிவான ஆளாக இப்ப இருக்கிற ராசாவை ஏன் பொதுச் செயலாளர் பதவியில் அமர வைக்க கூடாது என்பதுதான் அறிவாலய வட்டாரத்தில் கிட்டத்தட்ட இந்த ஆலோசனை நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது, ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். இப்போ ராசா கட்சியில் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியில் இருக்கிறார். இப்ப மொத்தம் 7 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க. அதாவது பெரியசாமி, ராசா, திருச்சி சிவா, MP கனிமொழி, முன்னாள் அமைச்சர் பொன்முடி, மூப்பே சாமிநாதன், அந்தியூர் செல்வராஜ், இவங்கெல்லாம் இப்ப டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காங்க. இந்த நேரத்தில் துரைமுருகன் அவர்கள் பெரும்பான்மை வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீங்கள் விடுவித்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் திமுக தலைமை கழக இந்த இடத்துல வன்னியர்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது. முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர், திருச்சி சிவா முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர், ராசா இப்ப ஜெனரல் கோட்டாவில் இருக்கார். அவர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் என்றாலும் அவர் ஜெனரல் கோட்டாவில் தான் இப்போது துணை பொதுச் செயலராக இருக்கிறார். MP கனிமொழி, மூப்பே சாமிநாதன், அந்தியூர் செல்வராஜ் இப்போது SC கோட்டாவிலே டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறார். இந்த நேரத்தில் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த துரைமுருகன் முக்கியமான பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விடுவிக்கப்படும் பட்சத்தில் இப்போதைய மாவட்ட செயலாளர் MRK பன்னீர்செல்வம் அவரை டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக ஆக்குவது என்பதும் இந்த ஆலோசனையிலே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் விட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான பதவி அளிக்கப்படுகிறது. அவர் விரைவில் செயல் தலைவர் என்ற பொறுப்புக்கும் வரப்போகிறார் என்றும் அறிவாலய வட்டாரத்தில் கிட்டத்தட்ட உறுதியாக சொல்கிறார்கள். ஏன்னா விஜய் ஆட்சி அமைந்து 1 மாதம் முடிந்துவிட்டது. இந்த 1 மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் எங்கே நடந்தாலும் இந்த தோல்வியை பற்றி ஒரு பச்சாதாபப்படும் வகையில் தான் இவர்கள் இப்போது உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ராசா தான் மிக சமீபத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு
சரம் மாறியாக ஒரு வெடி வெடித்தது போல முதலமைச்சர் விஜயை நோக்கி பல கேள்விகளை கேட்டார். நீங்கள் நாரசக்தியா என்றெல்லாம் கேட்டார். அது பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு. இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நீண்ட தூர அரசியல் அனுபவம் மிக்கவர், அதே நேரம் இந்த சூழலை எப்படி ஹேண்டில் செய்வது என்பதை அறிந்த ஒரு நடுத்தர வயதுக்காரர் திமுகவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்தால் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் ராசா அந்த இடத்துக்கு விரைவில் வர இருக்கிறார் என்பதுதான் அறிவாலய வட்டாரத்திலிருந்து கிடைக்கிற முக்கியமான அப்டேட். இந்த மாற்றங்கள் திமுகவுக்குள் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த போகும் என்பதையெல்லாம் அடுத்தடுத்தும் அது பற்றியும் சில விவாதங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் திமுகவின் பொதுச் செயலாளர் என்ற பதவியில் ஒரு தலித்தை நாம் அமர வைத்து விட்டால் மற்ற சமூகத்தினர் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பது உட்பட பல கேள்விகள் எழுப்பப்பட்டு அதன் பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அறிவாலய வட்டாரத்தில் கூறுகிறார்கள். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.